ஒரு நடிகரை என் வீட்டு குழந்தை கூட பிடிக்கும், ஒரு அரசியல்வாதியா என் வீட்டு நாய்க்குட்டி கூட பிடிக்காது. எங்கள் ஊரில் ஓட்டு போட மாட்டோம். படம் வேற, அரசியல் வேற. அரசியல் செய்கிறவங்களுக்கு அரசியல் ஓட்டு போடலாம், அரசியலே அனுபவம் உள்ளவங்களுக்கு எப்படி போட முடியும்? 41 பேர் செத்துட்டாங்கல்ல, ஆறுதல் அவங்க வீட்டில் சொல்லணுமா, இங்கே சென்னையில் வர வச்சு சொல்லணுமா? ஆறுதல் அங்கே தான் சொல்லணும். இப்போ ஒரு ஆறுதலும் அங்கே தான் சொல்ல முடியும். ஆறுதல் கூட சொல்ல ஒரு தகுதியும் தன்னம்பிக்கையும் தைரியம் இல்லாத ஒரு மனுஷன் 234 தொகுதியும் வீடு கூட சென்று மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்க தகுதி 1% கூட இல்லை. பொது இடத்துல கைக்கூத்தாடி பார்த்துருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்டில் அடிச்சுக்கிட்டு 5 பைசா 10 பைசா அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கே வசூல் வருமானம் டான்ஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன். அரசியலே பண்ணக்கூடாது. அதான் சொல்கிறேன், அது கைக்கூத்தாடி வேலை. வேணா பிச்சை எடுக்கிறதுக்கு உதவும் இல்லைங்க. அந்த வார்த்தையை சொல்லும்போது வேற வார்த்தை சொல்கிற மாதிரி இருக்கு. அது பேர் சொல்லட்டுங்களா? மடக்கூதிங்கன்றாமா பேர். அப்படி சொல்லினா மக்களுக்கு தப்பாக தெரியுங்கிறதுனால நாங்கள் சொல்ல வேணாம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே பாட்டு எழுதிருக்காங்க. விசில் அடித்தாங்க குஞ்சிக்கலான்னு ஒரு பாட்டு வந்திருக்கு, நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது தகுதியற்ற உங்களுக்கு அதான் பேர் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொள்கை அவருக்கே விஜய்க்கே தெரியாது. இல்லை, விஜய் கொள்கை என்ன சொல்லியிருக்கா சொல்லுங்கள். ஒரு 3 ஆண்டு தொடங்கிட்டாங்க. விஜய் என்ன கொள்கையை பேசியிருக்கா சொல்லுங்கள். இப்போ நாங்கள் திராவிட கழகத்தில் சொல்கிறோம், நாங்களாம் இப்போ தலைமுறையாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு பட்டதாரின்னு அவர் சொல்கிறாரு. நாங்கள் எல்லாமே பட்டதாரியாக தான் இருக்கோம். இந்த நிலைமையாக கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படி அவர் என்ன கொள்கைன்னு விஜய் கேளுங்க. விஜய் கொள்கையை சொன்னார்னா அவங்க தொண்டர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்கிறோம். தலைவர் கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளத்திலே தலையை வச்சு ஏற்றி செத்தாலும் போகிறாலும் இந்திய வீட்டில் ஒத்துக்க மாட்டான்னாங்க. அந்த மாதிரி விஜய் எந்த பொது நிகழ்ச்சிக்கு பங்கேற்றுக்காரு சொல்லுங்கள். இன்னும் வரும் தலைமுறை எங்களுக்கெல்லாம் ஒரு 100 தலைமுறை வாய்ப்பு கிடைச்சா 100 தலைமுறையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிப்போம். அது அழியாத சின்ன உதயசூரியன் 75 ஆண்டுகள் கடந்து போச்சு. இப்படி ஒரு கட்சியே இது வரைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் 75 ஆண்டுகள் ஒரே கட்சி சின்ன மாறாமல் இருக்கிறதும் இடையில் நிறுத்தப்படாத ஒரே கட்சி உதயசூரியன் தான். இந்த 2026 தேர்தல் முடிவிடுங்க. விஜய்கிட்ட யாராவது ஆள் இருக்காருன்னு பாருங்க. அவங்க எதையோ ஒன்று எதிர்நோக்கி ஓடுறாங்க, அந்த மடக்கூதியை வச்சுக்கின்னு. அது எத்தனை நாள் செல்லுன்னு தெரியல. பிறகு நீங்கள் பாருங்கள், உண்மையானவங்களாம் அங்கே வந்துடுவாங்க. விஜய்க்கு பயந்துட்டு தான் மகளிர் உதவித்தொகை கொடுத்தாங்க, விஜய்க்கு பயந்துக்கிட்டு தான் விடியல் பயண திட்டம் கொடுத்தாங்க, விஜய்க்கு பயந்துக்கிட்டு தான் நான் முதல்வன் திட்டம் கொடுத்தாங்க, விஜய்க்கு பயந்துக்கிட்டு தான் உலகம் உங்கள் கையில் மடிக்கணினி கொடுத்தாங்க. ஏங்க, நாங்கள் செய்யறதுக்கு என்ன திட்டம் தெரியாது சொல்கிறானுங்க, அதெல்லாம் ஏற்ற முடியும். இதெல்லாம் விஜய் பார்த்து செஞ்சோம். ஊருக்கு ஒரு கல்லூரி, ஊருக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ்லாம் விஜய்க்கு பயந்துக்கிட்ட செஞ்சோம். அவன் ஒரு தற்கூரி, அதை நம்ம சொல்லக்கூடாது. அவனே சொல்கிறான் மேடத்தோடு தற்கூரின்னு. அவன் தற்கூரியும் இல்லை, ஆத்திரக்குரியும் இல்லை, அவன் ஒரு மடக்கூதி. தீய சக்தி தாங்க, கெட்டவங்களுக்கு தீய சக்தி தான். நல்லவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க சக்தி இருக்காது. உதயசூரியன் வெப்பமாக தாங்க இருக்கும். ஆனால் அந்த வெப்பம்னா உலக அளவில் எங்கேயுமே புல்லு பூண்டு கூட முளைக்காது. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு உதயசூரியன் தேவையான வெப்பமாக தான் இருக்கும். அது அடிமையை ஒழிக்கிற தீயாக இருக்கும், அடிமையை எரிக்கிற தீயாக இருக்கும், மடமையை அழிக்கிற தீயாக இருக்கும். அந்த தீயா இருக்கும், அந்த தீய சக்தியாக இருக்கும். பொதுமக்களுக்கு நடிகராக தான் தெரியும். அரசியல்வாதியாக தெரியணும்னா எதுவாவது ஒரு சிந்தனையான ஒரு கருத்தை நீங்கள் முன்வைங்க. இப்போ அவங்க அந்த தேர்தல் விருப்ப மனுவில் ஒரு இது கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏதாவது அறப்போராட்டத்தில் கலந்துருக்கீங்களான்னு ஒரு காலம் ஒன்று கேட்டிருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பித்து எந்த அறப்போராட்டத்தை நடத்திருக்காரு? இந்திய எதிர்ப்புக்கா, இல்லை தமிழக மக்களுக்கா, இல்லை தமிழுக்காகவா, இல்லை கல்வி நிதி வரலையே அதுக்காகவா, அல்லது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி ஒதுக்க மாட்டாங்களா அதுக்காகவா? என்ன அறப்போராட்டம் நடத்தினார்? எதுவுமே நடத்தலை. அந்த காலமே நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. நீங்கள் சேவக்கோழி மூட்டை எத்தனை மூட்டை போடுறோன்னு கேட்கக்கூடாது. காளை மாட்டில் எத்தனை படி பால் கறக்கணும்னு கேட்க முடியாது. விஜய்கிட்ட போய் கொள்கையும் கேட்கக்கூடாது. இல்லை, அவங்களுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை. அவர் தளபதி மாதிரியும் உதயநிதி மாதிரியும் அதை போல் அவரும் உழைக்கக்கூடிய எண்ணம் இருந்தால் தாராளமாக ஏற்றுக்குவோம். 80 இளைஞர் அணி உழைச்சா மட்டும்தாங்க திமுகவில் வாங்க முடியும். உழைச்சா தருவாங்க, அப்படியே கொடுத்தாலும் அது அவர் உழைப்பில் தான் நிற்க வச்சுக்க முடியும். திமுகவை பொறுத்தளவுக்கு எல்லாருமே சுயமாக யோசிக்கக்கூடிய ஆள். பெரியார் சொல்கிற மாதிரி தான், யார் எதை சொன்னாலும் கேட்போம், நாங்கள் யோசித்து தான் முடிவெடுப்போம். திமுக தான் எங்களுடைய ஆண்டாண்டு காலத்துக்கும் எங்களுடைய சின்ன திமுக தான் எங்கள் சின்ன உதயசூரிய கட்சி. திமுக பானை சோத்துக்கு ஒரு சோறு பதினுவாங்கல்ல. நீங்கள் ஒரு இப்போ செய்தியாளராக தானே இருக்கீங்க. ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காரு, கிராமம் வேணாம், தெரு வேணாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வீட்டில் போய் யாராவது அது மாதிரி இருக்காங்களான்னு கேளுங்க, சொல்லாங்க. ஒரு தெருவில் போயிட்டு தெருவில் ஒரு 50 வீடு இருந்தால் 50 நபர் இருக்காங்களான்னு சொல்லுங்கள். ஒரு நபர் இருக்க மாட்டாங்க. ஒரு 1000 வீடு கொண்ட வீட்டில் யாராவது ஒரு விஜய் ரசிகர் இருப்பாங்க, ஓட்டு போடக்கூடிய நபர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியே இருந்தாலும் அவங்க ஓட்டு இருக்காது. நாங்கள் 200 கிலோமீட்டரில் வந்திருக்கோம். இப்போ
பைக்கில் என் சொந்த காசில் 700 எண்ணெய் போட்டுட்டு என் தம்பிகிட்ட 200 வாங்கி போட்டுட்டு நாங்கள் எங்கள் சொந்த காசில் தான் வந்துட்டு போகிறோம். நாங்கள் பைக்கில் தான் வந்தோம். இது எங்களுக்கு திமுக மேலே உள்ள ஆர்வம். இதுக்கும் காசுக்கு எங்கே சம்மந்தம் இருக்கு? இன்னும் நல்ல மாற்றம்லாம் வரும், அது நாங்களே கொண்டு வருவோம். விஜயால அப்படி கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அப்படி வாய்ப்பு இருந்தால் அந்த சினிமா தேட்டரில் டிக்கெட் விற்பாங்கல்ல, அதை பிளாக்ல விற்காம ஒரு டிக்கெட் 150 ரூபா 150 ரூபான்னு விற்க சொல்லுங்க. 2000 3000 5000 விற்கிறத விஜய் தடுத்தாலே ஒரு சினிமா துறைக்கு பெரிய மாற்றம் செஞ்சுட்டாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரசியல் மாற்றத்தை உருவாக்குங்க. ஒரு நல்ல செய்யுங்க, முன்ன உங்கள் வீட்டில் செய்யுங்க. உங்கள் வீட்டில் செய்ய உங்களுக்கு துப்பு இல்லாமல் கொண்டாட்டி கூட வாழ முடியல, அப்பா அம்மா கூட அனுசரியாக இருக்க முடியல, பெத்த புள்ள உங்கள் கூட இல்லை. இதெல்லாம் இல்லாத நீ எப்படி தமிழ்நாட்டில் ஒன்றா எல்லா குடும்பத்தோடு ஒன்றா உருவாக்குவீங்க? நாங்கள் வம்சாவளியாக வரோம்னாக்கா எங்கள் அமைச்சர் கூட எங்கள் அமைச்சர் பிள்ளை இருக்காங்க, அதுக்கு பின்னாடி அவங்க கூட இருக்காங்க. எங்கள் தளபதி கூட உதயநிதி இருக்காங்க, அவங்க பின்னாடி அவங்க பேர பிள்ளை இருக்காங்க. அவங்க அப்பாவை தொடர்ந்து வராங்க, கூட வராங்க, அதனால் வராங்க. செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய பலவீனம், விஜய்க்கு அதனால் எந்த பலனும் கிடையாது. அது கோட்டை இல்லைங்க, பாழடைஞ்ச கொட்டகை. அது கோட்டை இல்லை, செங்கோட்டை இல்லை, பாழடைஞ்ச கொட்டகை. பிஜேபி கைக்கூலியாக இருக்கு. நாங்கள் தான் இப்போ நாளைக்கு கூட ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. 2ஆம் தேதி நீ போதுமான நிதியை ஒதுக்கலைன்னு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். அப்படி யாராவது போராட்டம் பண்ணுறவங்க சொல்லட்டும், ஏற்றுக்குறோம். எல்லாருக்கும் காலை நக்கியும் அல்லது கீழே காலை வெட்டியும் பிழைக்கிறவங்க எங்களை சொல்ல எந்த தகுதியும் கிடையாது. திமுககாரன் யாராக இருந்தாலும் எங்களுக்கு எந்த ஆதரவு தரனாலும் நாங்கள் மத்திய அரசு ஒன்றிய அரசு எதிர்த்து கேட்குறோம். அப்படி கேட்ட யாராவது ஒரு ஆண்மகன் சொல்லட்டும், நாங்கள் ஏற்றுக்குறோம்.